இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th தமிழ் நியூ புக்கில் இயல் 4 இருக்கக்கூடிய உரைநடை தமிழரினுடைய கப்பற்கலை. இது கலைகளுக்கு கீழே வரக்கூடிய லெசன்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். இதில் நிறைய மேற்கோள்கள் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து கேள்விகள் நம்ம எதிர்பார்க்கலாம். முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லி கடல் பயணத்தை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்கிறது தொல்காப்பியம். கடலோட கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. அந்த இடத்துல நாவாய் அப்படிங்கிறது பெரிய கப்பல். பெரிய கப்பலை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் அப்படின்னா இது திருக்குறள். இந்த அடி திருக்குறள் இப்படியே கொடுத்தாங்க அப்படின்னா திருக்குறள்னு எழுதிடலாம். இல்லை மேலே இருக்கக்கூடிய மட்டும் கீழே இருக்கிறது மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்போ நாவாயும் ஓடா நிலத்து அப்படி நாவாயினா பெரிய கப்பல். அப்போ கடலோடு கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. கடலோடு கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னு பெரிய கப்பலை குறிப்பிடும் நூல் திருக்குறள். உலகு இழந்தது என்ன உருக்கெழு வங்கம். இந்த இடத்துல வங்கம் அப்படின்னாலும் பெரிய கப்பல். இந்த இடத்துல நாவாய் பெரிய கப்பல். அப்போ இது உலகு கிளர்ந்தது என்ன உருக்கெழு வங்கம் அப்படின்னு பெரிய கப்பலை குறிப்பிடும் நூல் அப்படின்னா அகநானூறு. நமக்கு தெரியும் உரு அப்படின்னா அழகு. அழகை பற்றி சொல்கிறதுனால அகம் சார்ந்த. அப்போ அகநானூறு. உரு அப்படின்னு அகநானூறு. நெக்ஸ்ட் இதுவும் பெரிய கப்பலை பற்றி தான் சொல்லியிருக்கோம். வங்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் அருங்கலம் தரிய நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம். அருங்கலம் தரிய நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம். பெருங்கலி பெருசு. அப்போ 10 பெருசு. களினா பெருங்கலி பெருசு. அப்போ 10 சேந்தன் திவாகரம் அப்படிங்கிற நூல் பல வகையான கப்பல்கள் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ள நூல் சேந்தன் திவாகரம். இதில் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தப்பட்ட சிறிய கப்பல்களில் என்னென்ன பெயரில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம், இந்த மாதிரி எல்லா பேர்லையும் கொடுத்துடலாம். இதில் நான் 3 கொடுத்து 1 வேறு கொடுத்தும் கேட்கலாம். இதில் 1 கண்டுபிடிக்க சொல்லியும் கேட்கலாம். அப்போ இது 6மே மெமரி பண்ணணும். தோணி நமக்கு தெரியும், ஓடம் படகு தெரியும். புதுசாக புனை, மிதவை, தெப்பம் நம்ம மெமரி பண்ண வேண்டியது. களம், வங்கம், நாவா இது கடல் பயணம் மேற்கொள்ள பெரிய பொருளை பற்றி பெரிய கப்பலை பற்றி நம்ம சொல்கிறோம். களம், வங்கம், நாவாய் கடல் பயணம் மேற்கொள்ள பயன்படுத்தப்படுது. கம்மியர் அப்படின்னா கப்பல் பழங்காலரினுடைய கப்பல் கட்டும் கலையை தான் நம்ம கம்மியர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கம்மியரை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் கம்மியர் அப்படின்னா கலை. அப்போ கலை மணிமேகலை. களம்சை கம்மியர் வருகன கோய். கம்மியர்னா கலை. அப்போ மணிமேகலை. நீர்மட்ட வைப்பு பயன்படுத்தப்பட்ட மரம் என்னென்ன அப்படின்னா வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல். வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல். அதுக்கு பக்கம் சைடுக்கு பயன்படுத்தப்பட்டது தேக்கு, வெண்தேக்கு. இதில் மாற்றி கொடுத்தும் கேட்கலாம். வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல். பக்கத்துக்கு தேக்கு, வெண்தேக்கு. கன்னடை அப்படின்னா இளைத்த மரத்தில் காணப்படக்கூடிய உருவம். அது இளைத்த மரத்தில் யானை, குதிரை போன்ற உருவங்கள் காணப்படும். பரியுருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. கப்பல் பழுதடையாமல் தடுக்க முதல்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சுண்ணாம்பையும் சணலையும் அரைச்சி எண்ணெயோடு கலந்து பூசியிருப்பாங்க. அதனால் கப்பல் பழுதடையாமல் தடுக்க அது பயன்பட்டது. இதை பற்றி மார்க்கோ போலோ அப்படிங்கிறவங்க தன்னுடைய பயண குறிப்பில் குறிப்பிட்டிருப்பாங்க. இரும்பு ஆணி துருப்பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக மர ஆணியை பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த மர ஆணியை என்னென்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தொகுதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பல்வேறு மரங்கான பாய்மரங்கள் பயன்படுத்தப்பட்டது. என்னென்ன மரம்னா திருக்கைத்தி பாய்மரம், காணப்பாய்மரம், கோசு பாய்மரம் அப்படின்னு. அதுக்கு பயன்படுத்தப்பட்ட கயிறுகள் ஆஞ்சான் கயிறு, தாம்பாங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டங்கயிறு, இளம் கயிறு, கோடிப்பாங்கயிறு அப்படின்னு பல வகையான கயிறுகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பாய் கயிறு இதையெல்லாமே ஏதாவது பழுது ஏற்பட்டது அப்படின்னா பழுது பார்க்க மரப்பிசின் பயன்படுத்தப்பட்டது. மரப்பிசின் பயன்படுத்தப்பட்டது. அதை பற்றி கூறும் நூல் பரிபாடல். மரப்பிசின் பயன்படுத்தப்பட்டதை பற்றி குறிப்பிடும் நூல் பரிபாடல். நெக்ஸ்ட்டு இன்னொரு அதில் பயன்படுத்தப்பட்ட உறுப்புகள் பாய்மர கப்பல் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட உறுப்புகள் எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம். இதெல்லாமே. எறா அப்படின்னா அடிமரம். இதுதான் முதன்மையான உறுப்பு. பருமல் அப்படின்னா குறுக்கு மரம். வங்கு, கூம்பு, பாய்மரமும் பயன்படுத்தப்பட்டது. சுக்கான் அப்படின்னா நம்ம கப்பலை கரெக்டான திசையில் திருப்பறதுக்காக பயன்படுத்தப்பட்ட கருவி. நங்கூரம் அப்படின்னா ஒரு இடத்துல நிறுத்தி வைக்க கட்டி வைக்க பயன்படுத்தப்பட்ட கருவி. சமுக்கு அப்படிங்கிற கருவி இருந்ததையும் கப்பல் சாஸ்திரம் அப்படிங்கிற நூல் குறிப்பிடுகிறது. அந்த சமுக்கு அப்படிங்கிறதுல காந்த ஊசி
இருந்திருக்கு. இந்த காந்த ஊசி திசையை அறிய பயன்படுத்தப்பட்டது. அந்த கப்பலோட்டிகளை எல்லாம் கப்பலோட்டி நீகான் மீகாமன் மாலுமி அப்படின்னு வந்து கப்பலை இயக்கியவர்களுக்கு பெயர். மாலுமி, மீகாமன், நீகான் கப்பலோட்டி. நெக்ஸ்ட் வந்து திசையினை அறிய வந்து புறப்பாடல் நூல் சொல்லுது பாரு. நளியிரு முன்னீர் நாவாயோட்டி வழித்தொழிலாண்ட உறவோன் மருக புறப்பாடல் நூல் வந்து சொல்லுது. நளியிரி முன்னீர் நாவாயோட்டி வழித்தொழில் அப்படின்னா வந்து புறப்பாடல் நூலில் வந்து அதனுடைய திசையேறியை வந்து சொல்லியிருப்பாங்க. கலங்கரை விளக்கம் இதில் வந்து கலங்கரைக்கு என்ன பொருள் அப்படின்னா, களம் அப்படின்னா வந்து கப்பல், கரை அப்படின்னா அழைத்தல். அப்போ கலம்கரை அப்படின்னா வந்து கப்பலை அழைக்கும் கருவி அப்படின்னு வந்து சொல்லலாம். கப்பலை அழைக்கும் கருவி. களம் தந்த பொற்பரிசும் களித்தோணியால் கரை சேருதம்மா. இந்த களம் தந்த பரிசு இது என்ன மீனிங் அப்படின்னா வந்து பெரிய கப்பல்லேருந்து வரக்கூடிய பொருளை வந்து துறைமுகத்துக்கு எடுத்துகிட்டு வர முடியாதனால தோணி பயன்படுத்தியிருப்பாங்க. களித்தோணியால் கரை சேருது அப்படின்னு வந்து புறநானூறு நூல் வந்து சொல்லியிருக்கும். எங்கு பழங்கால கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி வந்து இன்னும் உள்ளது அப்படின்னா வந்து நியூசிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய வெலிங்ஸ்டன் இடத்துல வந்து பழங்கால கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி அருங்காட்சியகத்தில் வந்து வைக்கப்பட்டிருக்கும். தமிழரினுடைய கப்பல் கலையை 50 ஆண்டானாலும் பழுது பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் ஆங்கிலேயர் பயன்படுத்தியதை வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பழுது பார்க்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு ஆங்கிலேயர். இவர் வந்து வாக்கர் அப்படிங்கிறவங்க வந்து ஆங்கிலேயர். நெக்ஸ்ட் வந்து ஆமையின் மூலமாக தான் அந்த காலத்தில் வந்து கடல் வழியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கடல் வழியாக வந்து ஏற்றுமதி இறக்குமதி நடைபெற்றதை குறிப்பிடும் நூல் வந்து பட்டினம்பாலை நூல்.